சுந்தரி சீரியலில் நம்ம சுந்தரியை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கண்மணியும் பொற்கொடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சுந்தரோடைய பொண்ணை வந்து அதாவது நம்ம தமிழை வந்து கடத்துறதுக்கான பிளான்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னால் அப்படி தான் கடத்தலாம் அப்படின்னு நினச்சாங்க. நம்ம சுந்தரியோட பொண்ணை கடத்தினா அவளுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம், வேறு யாருக்கும் ப்ராப்ளம் வராது. நம்ம வந்து அவ குடும்பத்துக்கே குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட பொண்ணை நம்ம மாலினியே கடத்திட்டு போனாங்க. நம்ம மாலினியை ஒரு வழியாக நம்ம முருகன் சேர்ந்து கிருஷ்ணா எல்லோரும் சேர்ந்து உடனே கண்டுபிடிச்ச காரணத்தினால அவங்க போட்ட பிளான்லாம் சொதப்பிட்டு அப்படிங்கிறக்காண்டி இப்போ நம்ம புதுசாக பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட பொண்ணை வந்து கடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம சுந்தரி தான் எப்போவுமே கூப்பிட்டு போவாங்க. கூடுறக்காண்டி வராங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சுந்தரியை டைவர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பிடுறாங்க. நம்ம சுந்தரி வேறு பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறாட்டும் அங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, இது நம்மளை டைவர்ட் பண்ணுறக்காண்டி ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இந்த பையனை ஒழுங்காக விசாரிக்காமல் அந்த பையன் கூட வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம தமிழை வந்து இன்னொரு பொண்ணு, உங்கள் அம்மா உன்னைய கூட்டு வர சொன்னாங்க, உங்கள் அம்மா வந்து வெளியே ஒரு வேலை விஷயமா போயிட்டாங்க, அதனால் உன்னை ஸ்கூல் விட்டோன்னே உன்னை கூட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம தமிழை ஒரு பொண்ணு கூட்டு போகிறா. அப்போ நம்ம கார்த்திக் பார்க்காங்க. கார்த்திக் பற்றி யார் தமிழை கூட்டு போகிறா, எப்பவுமே சுந்தரி தானே வருவா, நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரும் வராமல் வேற ஒரு பொண்ணு கூட்டு போகிற, இந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுந்தரியோட பொண்ணு தமிழை வந்து ஒரு ஆட்டோவில் கூப்பிட்டு அந்த பொண்ணு போகுது. பின்னாலேயே நம்ம கண்மணியோட அடியாட்கள், பொற்கோடியோட அடியாட்கள்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க நம்ம தமிழை கடத்திட்டு போகிறக்காண்டி. அதை பார்த்து நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறான்னா, நம்ம சுந்தரியும் வரல, தமிழை யார் கூட்டு போகிறா பின்னாலவே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம தமிழை வந்து கார்த்திக் காப்பாற்றினாரு அப்படின்னா நம்ம தமிழ் வந்து என்ன நினைப்பா, சும்மாவே அப்பாவோட பாசத்துக்கு ஏங்குறா, கார்த்திகை வந்து அப்பான்னு கூப்பிட்டுருக்கா. இப்போ நம்ம தமிழை காப்பாற்றினா கார்த்திக் அப்படின்னா அப்பா அதுக்கு எனக்கு கார்த்திகை ரொம்ப பிடிச்சிருக்கு, கார்த்திக் மாஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் தான் வேணும், அப்பா அவர் தான் அப்படின்னு நம்ம தமிழே இதுங்கி கார்த்திக் பக்கம் சாய அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம்னா சுந்தரி நம்ம தமிழை தேடிட்டு லோன்னு அலைவாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தில் பார்ப்போம். நம்ம தமிழை யார் காப்பாற்றுறா, நம்ம சுந்தரி காப்பாற்றுறாளா இல்லாட்டினா கார்த்திக் காப்பாற்றுறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சுந்தரி சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.